ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு ராஜ்யம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் பதவி விலகிவிட்டார் என்று வெளியான செய்திகளை ஈரானின் மூத்த அதிகாரி ஒருவர் ஞாயிற்றுக்கிழமை மறுத்திருந்தார். ஒரு பதிவில் ஜனாதிபதி அலுவலகத்தின் தகவல் தொடர்பு துணை தலைவர் பதவி விலகல் குறித்த செய்திகளை பொய்யானவை என்று நிராகரித்தார். மேலும் அவை சில வெளிநாட்டு ஊடகங்களினூடாக விளையாட்டுகளின் தொடர்ச்சி என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஈரானிய மக்களுக்கு சேவை செய்வதிலிருந்து பெசஸ்கியன் பின்வாங்க மாட்டார் என்று கூறிய அவர், ஈரான் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டின் பாதையிலிருந்து பின்வாங்காது என்றும் வலியுறுத்தி இருக்கிறார். ஈரானின் தேசிய ஒற்றுமையை குலைக்க முயல்பவர்கள் மீண்டும் ஒரு முறை அந்த விருப்பத்தை கல்லறைக்கே எடுத்துச் செல்வார்கள் என்று கூறிய தபதாபாஜி நாட்டிற்குள் பிளவுகள் இருப்பதாக கூறப்படும் யூகங்களை நிராகரித்தார். இதேவேளை ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் தன்னுடைய அதிகாரப்பூர்வ பதவி விலகல் கடிதத்தை உச்ச தலைவரின் அலுவலகத்தில் சமர்ப்பித்திருக்கிறார் என்று சர்வதேச ஊடகம் ஒன்று தெரிவித்திருந்தது. ஞாயிற்றுக்கிழமை அனுப்பப்பட்ட அந்த கடிதத்தில் நாட்டின் முக்கிய மற்றும் இன்றியமையாத முடிவெடுக்கும் செயல்முறைகளில் இருந்து ஜனாதிபதியும் அரசாங்கமும் திறம்பட விலக்கப்பட்டிருக்கிறதாகவும், இந்த சூழ்நிலையால் ஏற்பட்ட வெற்றிடம் IRGC-க்குள் உள்ள தீவிரவாத பிரிவுகள் ஆட்சியை கைப்பற்ற வழிவகுத்திருக்கிறது என்றும் பெசஸ்கியன் வலியுறுத்தியிருக்கிறதாக அந்த வட்டாரம் கூறியிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் தன்னால் அரசாங்கத்தை நடத்தவோ அல்லது தன்னுடைய சட்டப்பூர்வ பொறுப்புகளை நிறைவேற்றவோ முடியவில்லை என்றும், அதனால் உடனடியாக பதவி விலக கோரியிருக்கிறதாகவும் பெசஸ்கியன் மேலும் தெரிவித்தும் இருக்கின்றார். ஜனாதிபதியின் பதவி விலகலை மொஜ்தபா கமேனி ஏற்றுக்கொள்வாரா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் கடிதத்தில் உள்ளடங்கல்கள் அதிகாரத்தின் உயர் மட்டங்களில் ஒரு ஆழமான மற்றும் முன்னெப்போதும் இல்லாத பிளவை சுட்டிக்காட்டுகின்றன என்றும் அந்த ஊடகம் மேலும் தெரிவித்தும் இருக்கின்றது. இவை இப்படி இருக்கு. ரஷ்ய எரிசக்தி மையங்கள் மீது உக்ரைன் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகின்றது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்ய எரிசக்தி மையங்கள் மீது இன்று காலை வரை உக்ரைன் தாக்குதல்களை நடத்தியதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்தும் இருந்தார்கள். மேலும் கிரெம்லின் பகுதியில் இருக்கின்ற ஒரு முக்கிய அணுமின் நிலையம் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் நிலையில் அதனை அந்த நாடு மறுத்திருக்கிறது. ரஷ்யாவின் தென்மேற்கில் இருக்கின்ற ரோஸ்டோவ் பகுதியின் எரிபொருள் சேமிப்பு மையத்தில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் காரணமாக அந்த பகுதியில் வசிப்பவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். சரடோவ் மாகாணத்தில் ட்ரோன் தாக்குதலின் மூலம் பொதுமக்களின் உட்கட்டமைப்புகளை சேதப்படுத்தி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சமீப காலமாக ரஷ்யாவின் எண்ணெய் மற்றும் எரிசக்தி மையங்கள் மீது உக்ரைன் அதிக அளவில் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. ரஷ்யா உக்ரைன் மீது நடத்தி வரும் 4 ஆண்டுகால தாக்குதல்களுக்கு நிதி அளிப்பதில் எரிசக்தி துறையே முக்கிய பங்காற்றி வருவதாக உக்ரைன் தெரிவித்தும் இருக்கின்றது. இந்த நிலையில் ரஷ்யா ஆக்கிரமித்த ஐரோப்பாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையமான ஷபோர்ஷியா அணுமின் நிலையத்தை உக்ரைன் ட்ரோன் மூலம் தாக்கியதாக ரஷ்யா தெரிவித்தும் இருந்தது. அதேபோல ரஷ்யாவின் ரோசாட்டம் அணுமின் நிலையத்திலும் உக்ரைன் தாக்குதல் நடத்தியும் இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து உக்ரைன் வெளியிட்ட அறிக்கையில் தாங்கள் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை கடைபிடிப்பதாகவும் எந்த அணு உலை மற்றும் எரிசக்தி மையங்கள் மீது தாக்குதல் நடத்தவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறது. அப்படியான தாக்குதல்களின் விளைவுகளை பற்றி அறிந்திருப்பதாகவும் இது ரஷ்யாவின் தந்திரம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டும் இருக்கின்றார்கள். ரஷ்யாவின் முழுமையான ஆக்கிரமிப்புக்கு பிறகு ஷபோரிஷியா அணுசக்தி மையம் மீது தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தப்படுவது அச்சத்தை அதிகரித்தும் இருக்கின்றது. இப்படி இருக்க இஸ்ரேலிய படைகள் தெற்கு சிரியாவிற்குள் புதிய ஊடுருவல்களை மேற்கொண்டதாக
சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. சிரியாவின் குனைத்ரா மற்றும் டெரா மாகாணங்களின் சில பகுதிகளுக்குள் நுழைந்து தற்காலிக சோதனை சாவடிகளை அமைத்து பொதுமக்களையும் வாகனங்களையும் சோதனையிட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. குனைத்ரா மாகாணத்தில் இருக்கின்ற சைதா அல் கோலான் மற்றும் அல் பசாலி பண்ணையை இணைக்கும் வீதிகளில் இஸ்ரேலிய ராணுவ பிரிவுகள் நகர்ந்ததாகவும் அங்கு வீரர்கள் பல மணி நேரம் வழிப்போக்கர்களை நிறுத்தி சோதனையிட்டதாகவும் அந்த நாட்டு ஊடகங்களை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகி இருந்தன. மேற்கு டெராவின் யர்மூக் படுகை பகுதியில் இருக்கின்ற மரியா நகரின் கிழக்கு நுழைவாயிலில் இஸ்ரேலிய படைகள் ஒரு சோதனை சாவடியை அமைத்து அந்த பகுதி வழியாக பயணிக்கும் தனியார் வாகனங்கள், பொது போக்குவரத்து மற்றும் குடியிருப்பாளர்களை சோதனையிட்டதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. சுமார் 150 வீரர்களை ஏற்றிச் சென்ற 4 இஸ்ரேலிய ராணுவ வாகனங்கள் நகருக்குள் நுழைந்து உள்ளூர் தொலைபேசி நிலையத்திற்கு அருகில் ஒரு சோதனை சாவடியை அமைத்ததாக மாரியா மாகாண மேஜர் தெரிவித்ததாக ஊடகங்கள் மேற்கோள் காட்டியும் இருந்தன. துருப்புக்கள் வாகனங்களையும் பொதுமக்களையும் சோதனையிட்ட பின்னர் யாரையும் கைது செய்யாமல் அந்த பகுதியை விட்டு வெளியேறியதாக கூறப்பட்டும் இருந்தது. தொடர்ந்து சீனாவின் இராணுவ விரிவாக்கம் மற்றும் வெளிப்படைத்தன்மை இல்லாததை ஜப்பான் கடுமையாக விமர்சித்திருக்கிறது. ஜப்பானின் பாதுகாப்பு அமைச்சர் தன்னுடைய நாடு புதிய இராணுவத்தில் ஈடுபட்டு வருவதாக பெய்ஜிங் கூறிய குற்றச்சாட்டை மறுத்த நிலையில் மேற்படி கருத்தை முன்வைத்திருக்கிறார். சிங்கப்பூரில் நடைபெற்ற பாதுகாப்பு உச்சி மாநாட்டின் இறுதி நாளில் பேசிய சின் ஜிரோ ஹொய்சுமி, உண்மையில் சீனாவும் அதன் மாபெரும் ஆயுத கிடங்கும் தான் சர்வதேச சமூகத்திற்கு கடுமையான கவலையை அளிப்பதாக வாதிட்டும் இருந்தார். பிரதமர் சானே டஹாயுச்சியின் கீழ் ஜப்பான் தன்னுடைய இராணுவத்தை பலப்படுத்தி வருவதை சீனா தொடர்ச்சியாக விமர்சித்து வந்ததற்கு பதிலளிக்கும் விதமாக டோக்கியோவில் இருந்து இதுவரை வெளிவந்த கருத்துக்களிலேயே அவருடைய கருத்துக்கள் மிகவும் கூர்மையானவையாக இருந்தன என்றும் கூறியிருக்கிறார். 2ஆம் உலக போரின் போது ஜப்பான் சீனா மீது படையெடுத்ததன் விளைவாக இரு நாடுகளுக்கும் இடையே நீண்ட காலமாக பதட்டங்கள் நிலவி வந்தன. கடந்த வாரம் சிங்கப்பூர் உச்சி மாநாடு தொடங்குவதற்கு ஒரு நாள் முன்னதாக சீனாவின் தேசிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ஜியாங்பின் மீண்டும் இராணுவமயமாக்கப்பட்ட ஜப்பான் எனும் சாம்பல் நிற காண்டாமிருகம் வேகம் பெற்று வருகின்றது என்று எச்சரித்ததோடு ஜப்பானின் புதிய இராணுவவாதத்தை கட்டுப்படுத்த ஒன்றிணைந்து செயல்படுமாறு சர்வதேச சமூகத்திற்கும் அழைப்பு விடுத்திருந்தார். ஜப்பான் தனது பாதுகாப்புக்கான நிதி ஒதுக்கீட்டை சீராக அதிகரித்து தொடர்ந்து 12 ஆண்டுகளாக செலவினங்களில் சாதனை படைத்து வருகின்றது என்றும் கூறியிருக்கிறார். டிசம்பரில் அதன் அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்ட சமீபத்திய நிதி ஒதுக்கீடு 9 டிரில்லியன் ஜென்னுக்கும் அதிகமாக இருக்கிறது. இது தன்னுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2% இராணுவத்திற்காக செலவிடும் இலக்கை அடைய அந்த நாட்டை மேலும் நெருக்கமாக கொண்டு செல்கின்றது. ஜப்பானிய அரசாங்கம் தாங்கள் போரை நாடவில்லை என்றும் தங்கள் பாதுகாப்பை வலுப்படுத்த மட்டுமே விரும்புகின்றது என்றும் அவர் விவரித்தும் இருக்கின்றார். இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.